முதல் மனைவி சரியாக பார்த்துக்கொள்ள முடியல, வறுமை, ஆனால் இயக்க வேலை செய்து கொண்டே இருக்கிறார். உடம்பு சரியாமல் போயிடுறாங்க. அவர் வராரு, எங்க ஒரு மீட்டிங்கில் பேசுறாங்க, ரொம்ப உடம்பு சரியில்லை, வந்து பாருங்க அப்படின்றாங்க. ஓடி வருகிறார். எக்ஸாம்ல ஃபெயில் ஆன முறை அவர் சொல்றாரு, ஒரு போலித்தனம் என்னை விட்டு போனது போல் நான் உணர்ந்தேன்னு சொல்றார். நண்பர்களே, எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம குழந்தைகளை படிக்கும்போது நல்லா பெருசால படி, பெரியால படிப்பாங்க. ஆனா அவர் சொல்றாரு, இந்த படிப்பை, இந்த அரசாங்கம் திணித்த படிப்பை அவர் சொல்கிறார், போலித்தனம் என் மேல் இருக்கக்கூடாது என்று உணர்ந்தேன்றார். கொடுமையான வெயில் அடிக்கும் பொழுது நிழல் எங்கும் கிடைக்காதா என்று தேடும் பொழுது ஆண்மான் அமைதியாக நிற்க அந்த நிழலில் பெண்மான் ஒதுங்கி நிற்கிறது, அதுபோல் என் மனைவி என்னிடம் ஒதுங்கி இருந்தாள் ஐயா அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் நான் யோசிக்கிறேன், என்னுடைய படங்களில் வந்து நிறைய காட்சி வந்து வெட்டுவாங்க, ஏதோ டயலாக் வெட்டுவாங்க. அந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான வார்த்தையாக இருக்கும், ஒரு அசிங்கமான கெட்ட வார்த்தையாக இருக்கும், ஏதோ ஒரு வகையில் வசை சொல்லாக இருக்கும். உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றைய விளம்பரப்படுத்துங்கள் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில். ஒரு 7 வயசு இருக்கும். நான் வந்து எல்லாத்தையும் ஒரு ஆரம்பிக்கிற போது சொல்லிக்கிறேன், எனக்கு அரசியல் எப்படி பேசணும்னு தெரியாது. அப்பா முரசொலி படிச்சுக்கிட்டே வாழ்ந்தவர், நான் தள்ளி இருந்தே வாழ்ந்தவன். இன்றைக்கி வரைக்கும் சினிமாவில் எந்த அரசியல் வண்ணங்களும் இல்லாமல் கலையை நேசித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதனாக நான் பார்க்கிறேன். எனக்கு வந்து அவை நாகரிகம் எனக்கு தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது, மன்னித்துக் கொள்ளுங்கள். முதலாவது நான் சொல்லிடுறேன், நான் ரொம்ப ஒரு 2 வாரத்துக்கு முந்தி என் தம்பி தமிழன் பிரசன்னா என்னை அழைத்த போது நீங்கள் வந்து கலைஞரை பற்றி பேசும்போது ரொம்ப சந்தோஷத்தோடு நான் வந்தேன். நான் வாழ்நாள் முழுவதும் நான் நன்றி கடன் பட்டிருக்கும் ஒரு மகா கவி அவர், மகா கலைஞன் அவர். அவரை பற்றி பேசுவதற்காக உள்ள பூரிப்போடு நான் இங்கே வந்திருக்கிறேன். நான் ஏதாவது தவறாக பேசினால் என்னை மன்னித்து விடுங்கள் என்று முன்பே நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 7 வயது நான் இருக்கும் பொழுது என் தந்தை கலைஞர் அவர்கள் வருகிறார்கள், அந்த மீட்டிங்கு போகணுன்னு எங்கள் வீட்டுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ 7 வயது பையனாக 6 வயதுக்கும் 6.5 வயது இருக்கும், என்னை கூட்டிட்டு போகிறாங்க. அது திண்டுக்கல்லில், நான் படித்த ஊர். ஒரு பெரும் திரள் போய் நின்று பார்த்து உயரம், அவ்வளோ உயரத்தில் எட்டி பார்க்குறம்போது நான் முதல் தடவையாக நான் கலைஞர் அவர்களை நான் பார்க்கிறேன். ஒரு 45 நிமிடங்கள் அவர் பேசினார். அவர் பேச ஆரம்பிக்கும் பொழுது உடன்பிறப்பே என்று சொல்லும்போது இடி விழுந்தது போல் கைத்தட்டுகள் இருந்தன. எனக்கு உடன்பிறப்பினா என்னன்னு அப்போ தெரியலை. அவர் பேச பேச ஒவ்வொரு முறையும் கைதட்டுகள் வந்து கொண்டே இருந்தன. எனக்கு புரியலை, 7 வயது குழந்தைக்கு புரியலை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு முடிஞ்சு நாங்கள் வர்றோம். தேங்க்யூ சார். என் தந்தையிடம் நான் அந்த சிறு வயதில் கேட்டேன், அவர் யாரப்பா என்று. என் தந்தையார் சொன்னார், அவர் ஒரு மகா கலைஞனப்பா, இந்த தமிழகத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மகா மேதையப்பா என்று சொன்னார். அந்த 2 வார்த்தையும் எனக்கு புரிந்தது. நண்பர்களே, நான் எங்கோ படித்து எப்படியோ வளர்ந்து கடைசியில் திரைத்துறைக்கு வந்தபொழுது ஒரு அனாதை போல தான் நான் திரைத்துறைக்கு வந்தேன். என் தந்தையாரோ எனக்கு தெரிந்தவர்களோ பெரியவர்கள் அல்ல, படித்தவர்கள் அல்ல, பிரபலங்கள் அல்ல, ரொம்ப சாதாரண குடும்பத்தில் பிறந்து நான் இந்த திரைப்படத்துறைக்கு வந்தேன். இந்த திரைப்படத்துறைக்கு வரும்போது என்ன எனக்கு அனுபவம் இருந்ததென்றால், நான் 100 முறை பராசக்தியின் ஒளிச்சித்திரத்தை நான் கேட்டிருக்கிறேன். இன்று கலைஞரை பற்றி நான் பேசும்போது பெரும் குழப்பத்தில் இருந்தேன். நான் என்ன பேச போகிறேன், ஏன்னா கலைஞரை பற்றி தெரியாததே கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். 100 ஆண்டு காலம் இந்த மனிதர், இன்று 100ஆவது ஆண்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அவரை. அப்புறம் ரொம்ப இந்த கேள்வி வந்து என் மனசுக்குள்ள ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நான் என்ன பேச போகிறேன் அப்படிங்கும்போது நான் வந்து ரொம்ப நேற்று வரை நான் ஒரு 4 நாட்கள் இதை பற்றி சிந்தித்தவனும் இருந்து கொண்டே இருக்கிறேன். அப்போ நான் எப்படி ஆரம்பிக்க போகுது அப்படிங்கும்போது, திரு பன்னீர்செல்வம் எழுதிய கலைஞரையாவுடைய வாழ்க்கை பற்றி நான் படித்தேன். அது வந்து நான் வந்து வந்த உடனே, நான் வந்து ஒரு லாஸ்ட் இயர் வந்துச்சு அது வந்த உடனே இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் வந்தது. நான் ஒரு பெரிய புத்தகம், அது ஒரு 600-700 பக்கம் இருக்கும். அந்த புத்தகத்தை நான் வாங்கி படித்தேன்.
அந்த புத்தகத்தை வாங்கி படித்து முடிச்சுட்டு திரும்பி ஒரு 4 நாட்கள் முந்தி சந்தியா நடராஜன் அதை தமிழில் மொழிபெயர்த்திருந்தார். அதையும் வாங்கி நான் படித்தேன். நான் படித்துவிட்டு என்னுடைய உதவி இயக்குநர்களை கூட்டி வந்து நான் சொன்னேன், டேய், ஒரே ஒரு புத்தகம் தமிழில் நீங்கள் படிக்க வேண்டும் என்றால், ஒரு தமிழனை தெரிந்து கொள்ள வேண்டாம், இந்த புத்தகத்தை படிங்கள் என்று சொன்னேன். அவ்வளவு முக்கியமான புத்தகமாக என் வாழ்க்கை நான் பார்த்தேன். இன்று நான் சொல்லிட்டு தான் வந்தேன். நான் அந்த புத்தகத்திலிருந்து நான் பேசப் போகிறேன். நானும் நெஞ்சுக்கு நிதி படித்திருக்கிறேன். அவருடைய சில காவியங்களை நான் படித்திருக்கிறேன். அவருடைய எல்லா படங்களையும் நான் பார்த்திருக்கிறேன். நான் பேசப்போவது அவர் வாழ்க்கை குறிப்பிலிருந்து என்னை இதயத்தை தொட்ட விஷயங்களும், ஏன் அவர் என்னை ஒரு விளக்காக என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற விஷயத்தின் பராசக்தியையும் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள நான் போகிறேன். நண்பர்களே, அந்த 7 வயதில் நான் என் தந்தையிடம் நான் கலைஞரை பற்றி கேட்கும்போது, அதே 7 வயதில் கலைஞர் அவர்களை அவருடைய பள்ளியில் அவர் இசையை படிப்பதற்காக அனுமதிக்கப்படவில்லை. பல காரணங்கள், ஜாதி காரணங்கள். அவருடைய தந்தை கலைஞரை கூட்டி சென்று, கவலைப்படாதே மகனே என்று அவருக்கு இரவு கதைகள் சொல்கிறார்கள். கதைகள் 3000 கதைகள் அவர் சொல்லியிருக்கிறார். இதிகாசங்களை சொல்லியிருக்கிறார். அந்த ஊரில் பெரியவர்கள் நடத்தும் கோமாளித்தனத்தை சொல்கிறார். இந்த 3ம் தான் கலைஞர் அவர்களை மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக உருவாக்கி இருக்கிறது. அவர் சிறு வயதில் அவர் நூலகத்தில் படித்த, அவர் பள்ளி படிப்பில் படித்ததை விட நூலகத்தில் படித்தவை தான் அதிகம். அன்று முதலே பெரியார் சித்தாந்தங்களுடன், அண்ணாவின் சித்தாந்தங்களுடன் அவர் ஒன்றரை கலந்திருக்கின்றார். சிறு வயதிலே அவர் இந்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அது என்னன்னா, அவர் ஸ்கூலில் அவர் போராட்டம் நடத்தும் போது, கொடியை பிடிச்சி நடந்து வரும்போது எல்லாரும் நோட்டீஸ் கொடுக்கும்போது, அதே ஸ்கூலில் அவருக்கு இந்தி சொல்லிக் கொடுத்த அந்த ஆசிரியருக்கு போயிட்டு இவர் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. அப்போ கொடுக்கும்போது அதில் எழுதியிருக்காரு, கலைஞர் எழுதியிருக்காரு, நான் எந்த பயமும் அடையவில்லை, என்னுடைய கொள்கையை என் ஆசிரியருக்கு நான் சொன்னேன் என்று சொல்கிறார். அந்த சிறு வயதிலிருந்தே வாழ்க்கையை நான் எப்படி உற்று பார்க்க வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வெறும் சிறுவதில் அவர் கையெழுத்து பிரதியாக ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்கிறார். அந்த பத்திரிகையை எழுதும்போது 50 பிரதிகள். அது எழுதும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து ஒரு வார்த்தை கூட தப்பாக எழுதிடக்கூடாது. இன்று மாதிரி நம்ம டக்குன்னு உடனே ஒரு பிரிண்ட் மாற்றிட்டு உடனே பண்ணுறது கிடையாது. கையெழுத்து 50 பிரதிகளும் கையெழுத்திலே எழுதணும். அந்த 50 பிரதிகள் எழுதும்போது ஒரு இலக்கண தப்பு வந்தாலும், ஒரு சொல்லில் ஒரு சின்ன ஒரு வார்த்தை தப்பு, ஒரு எழுத்து தப்பு வந்தாலும் அந்த 50 தொகுதியிலும் மீண்டும் எழுத வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக, இங்கிலீஷ் சொல்லுவாங்க மெட்டிகுலஸ்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கூர்ந்து 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 படித்திருக்கிறார். அங்கு கலைஞர் உருவாக்கி இருக்கிறார். ஒரு கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரை அண்ணாவின் நம் நாடு பத்திரிகையில் வந்து வெளிவருகிறது. வெளிவந்த உடவன் அந்த பத்திரிகையை வாங்கி கொண்டு கலைஞர் அவர் வாழ்ந்த ஊரில் ஓடி ஓடி ஒவ்வொருடம் என் கட்டுரை வந்திருக்கிறது என்று ஓடி கூவி இருக்கிறார். அந்த மனிதன், அந்த இளைஞன், அந்த குழந்தையினுடைய மன உவேகத்தை பாருங்கள். மெடல் வாங்கியிருக்கேன், தங்க மெடல் வாங்கியிருக்கேன்னு ஓடுவாங்க. இந்த ஊரில் அண்ணாவின் பத்திரிகையில் என் எழுத்து, என் கட்டுரை வந்திருக்கிறேன் என்று ஓடி இருக்கிறான். அந்த மனிதன், அந்த குழந்தையினுடைய பின்னால் நம் எல்லாம் பார்த்து கொண்டிருந்த, நம் பத்திரமாக பார்த்த அந்த கலைஞனுடைய அந்த சிறு வயதில் இருந்த அந்த மன உத்வேகத்தை கவனியுங்கள். ரொம்ப கஷ்டப்படுறார். இவ்வளவு பெரிய தலைவர் அவ்வளவு கஷ்டப்பட்டது, அவ்வளவு மனசுக்கு வலி இருந்திருக்கு, வறுமை கடைசி வரைக்கும் அவர் இருந்துகிட்டே இருந்திருக்கு. முதல் மனைவி சரியாக பார்த்துக்கொள்ள முடியல, வறுமை. ஆனால் இயக்க வேலை செய்து கொண்டே இருக்கிறார். உடம்பு சரியாமல் போயிடுறாங்க. அவர் வராரு. எங்க ஒரு மீட்டிங்கில் பேசுறாங்க, ரொம்ப உடம்பு சரியில்லை, வந்து பாருங்க அப்படின்றாங்க. ஓடி வருகிறார். வரும்பொழுது பத்மா அம்மா இறந்து போயிடுறாங்க. எல்லா பெண்களும் சுற்றி இருக்காந்துருக்காங்க. இவரை வந்து அப்படியே வந்து தன் மனைவியினுடைய நெற்றியில் முத்தமிட்டு சொல்கிறார், எனக்கு இதை தவிர அவளுக்கு கொடுக்கிறது எதுவும் இல்லைன்னு சொல்றார். முதல் படத்தை எழுதுகிறார். பழனியப்பா என்ற ஒரு நாடகத்தை இயக்கி நடக்கிறார். வாழ்க்கையில் நீ என்ன பண்றது? கட்டுரை எழுதி வரும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டவர். ஒரு வருடங்களுக்கு பிறகு அண்ணா திருவாரூருக்கு வராரு. வந்த உடனே அந்த கருணாநிதியை கூட்டி வாங்கன்னு சொல்றாங்க. இவர் வருகிறார். பார்த்த உடனே அண்ணா
அதிர்ச்சியாகிறார். இத்தனை வயது சின்ன பையனா என்று பயந்து போகிறார். நான் ஒரு இளைஞன் நினைச்சேன், நீ வந்து ஒரு மாணவனாக இருக்கிறேன் கூப்பிட்டு அரவணைத்து சொல்கிறார், தம்பி நீ வந்து நிறைய சம்பாதிக்கணும், நீ ஏழ்மையா, உன்னை பார்க்கும் போதே எனக்கு ஏழ்மையா இருக்கு, நிறைய சம்பாதிக்கணும், நீ படிக்கணும், நீ படிச்சு ஒரு ஆளா வந்துட்டு அதுக்கப்புறம் அரசியல் வாழ்றாரு. ஆனா அந்த இரவே கலைஞர் முடிவு செய்கிறார், படிக்கக்கூடாது என்று. உலகத்திற்காக படித்த மனிதன் தனக்காக படிக்கக்கூடாது என்று நினைத்து அவர் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிறார். எக்ஸாம்ல ஃபெயில் ஆன முறை அவர் சொல்றாரு, ஒரு போலித்தனம் என்னை விட்டு போனது போல் நான் உணர்ந்தேன்னு சொல்றார். நண்பர்களே, எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம குழந்தைகளை படிக்கும்போது நல்லா பெருசால படி, பெரியால படிப்பாங்க. ஆனா அவர் சொல்றாரு, இந்த படிப்பை, இந்த அரசாங்கம் திணித்த படிப்பை அவர் சொல்கிறார், போலித்தனம் என் மேல் இருக்கக்கூடாது என்று உணர்ந்தேன்றார். பிற்காலத்தில் அவருக்கு வந்து சினிமா வாய்ப்பு வருது. அவர் முதல் படம் ராஜகுமாரி அவர் எழுதுறாரு. சாமி என்ற டைரக்டர் அழைக்கிறாங்க. அதில் தான் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் முதல் முறையாக நடிக்கிறார். அந்த படத்தை எழுதி முடித்த மிகப்பெரிய வெற்றி அடைகிறது. வெற்றி அடைஞ்ச பிறகு தந்தை முத்துவேலர் கூப்பிடுறார். தந்தை முத்துவேலருக்கு கண் பார்வை மங்கிவிட்டது. 1000 கதை சொல்லிய, 1000 கட்டுரைகளை படித்து காட்டிய, இசையை சொல்லிக் கொடுத்த தன் தந்தை கண் பார்வையற்று போய் தன் மகனிடம் கேட்கிறார், மகனே, இந்த ஊரெல்லாம் உன் திரைக்கதையை பற்றி பேசுகிறார்கள், இந்த திரைப்படத்தின் வெற்றியை பற்றி போற்றுகிறார்கள். நான் இந்த திரைப்படத்தை என்னால் பார்க்க முடியாது, என்னை அழைத்து கொண்டு போய் அந்த திரையரங்கில் உட்காரவை, என் செவி வழியில் நான் உன் எழுத்தின் வீரியத்தை நான் கேட்க வேண்டும் என்கிறார். கலைஞர் கூட்டு போறார், அவங்க அப்பா உட்கார்ந்து கேட்கிறாரு. அதை கேட்டு வந்து அவர் கட்டி அணைத்துக் கொள்கிறார். அவர் சொல்றாரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு பண்றாரு. சொல்லி கேட்குறாரு, அடுத்த கதை எப்பப்பா எழுதுவேன்னு கேட்குறாரு. கலைஞர் சொல்றாரு, தெரியல அப்பான்றாரு. அப்பா சொல்றாரு, என் கதை முடிந்துவிடும் நேரம் அப்பா அப்படின்றார். நண்பர்களே, கலைஞரை பற்றி சொல்லும் போது நாவன்மையை பற்றி பேசுவாங்க. உடனே எடுத்த உடனே இமீடியட்டா பேசுவார், பதில் சொல்வான்னு சொல்லுவாங்க. நண்பர்களே, கலைஞருடைய மொழி வழியில் இருந்து வந்தது ஐயா, நான் வன்மையிலிருந்து வந்ததல்ல, வாழ்க்கையை புரிந்து கொண்டதிலிருந்து வந்தது. நான் அந்த புத்தகத்தை படித்துக் கொண்டே இருக்கும்பொழுது நான் இதுதான் கண்டுபிடிச்சேன். ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையை அவர் உற்று பார்த்திருக்கிறார். அவர் தன் மனைவி இறந்து போனதை, மனைவியுடைய அந்த மனைவியை பற்றி சொல்லும்போது அவர் எல்லா காலகட்டத்திலும் சலங்க இலக்கியங்களை அவர் உதாரணத்துக்கு எடுக்கிறார். தன் மனைவி கஷ்டத்தை பற்றி சொல்லும்போது சொல்றாரு, 2 மான்கள் பாலைவனத்தில் இருக்கும் பொழுது, ஆண்மானும் பெண்மானும் தண்ணி தேடி அலைந்து கொண்டிருக்கும் பொழுது, கொடுமையான வெயில் அடிக்கும் பொழுது, நிழல் எங்கும் கிடைக்காதா என்று தேடும் பொழுது, ஆண்மான் அமைதியாக நிற்க, அந்த நிழலில் பெண்மான் ஒதுங்கி நிற்கிறது, அதுபோல் என் மனைவி என்னிடம் ஒதுங்கி இருந்தாள் ஐயா அப்படின்னு சொல்றார். எல்லா இலக்கியம் அவள் சும்மா படிக்கவில்லை. இலக்கியம், தான் இலக்கியம் படித்தேன் என்று சொல்வதற்காக அவர் படிக்கவில்லை, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக இலக்கியம் படித்திருக்கிறார். அதை நம்மளிடையே அவர் பகிர்ந்தளித்திருக்கிறார். இத்தனை வருடங்களாக பகிர்ந்திருக்கிறார். நான் சினிமாவுக்கு வந்த பிறகு எனக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? நான் 260 புத்தகங்கள் நான் படித்திருக்கிறேன். ஆனால் இன்னும் திரைக்கதை எழுத முடியவில்லை, தெரியல. ஒவ்வொரு திரைக்கதை எழுதும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. 1952 அவர் பராசக்தி என்ற படத்தை பற்றி எழுதார். பராசக்தி படம் கேட்டோன்னே என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், ரொம்ப நல்லா இருந்துச்சு, அருமையான படம், நல்ல திரைக்கதை, நல்ல கதை, கலைஞர் வசனம் அப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருப்போம். இத்தனை வருட காலங்கள் கடந்து போயிட்டே இருப்போம். நண்பர்களே, நேற்று திரும்பவும் இன்று பேசுவதற்காக நான் பராசக்தி அநேகமாக 20வது தடவையாக இருக்கும், 23வது தடவை, 25வது தடவையாக நான் திரும்பி பராசக்தியை பார்த்தேன். நண்பர்களே, நான் பார்த்தால் புரிந்து கொண்டேன், 1952 திரைக்கதை எழுதுவது என்ற புத்தகங்கள் ஏதாவது இருந்திருக்குமா? திரைக்கதை எழுதுவதற்கு இலக்கணம் ஏதாவது இருந்திருக்குமா? எதுவுமே இருந்திருக்காது. அப்ப எங்கிருந்து இவ்வளவு அருமையான, இவ்வளவு செழுமையான, இன்னும் வலிமையான கதையை அவருக்கு எப்படி எழுதியிருக்க முடியும்னு நான் பார்த்தேன். நான் 3 விஷயங்களை ஒரு திரைக்கதையில் 3 பில்லர்கள் என்று சொல்லுவாங்க, 3 தூண்கள் என்று சொல்வார்கள். அதுல ஒன்று என்ன கேட்டா ஃபோர் ஷேடோன்னு சொல்லுவாங்க. பயப்படாதீங்க, நான் தமிழில் நிச்சயமாக அதை சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஐரனின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டிராமாட்டிக் ஐரனின்னு சொல்லுவாங்க ஒரு திரைக்கதைகள். ஃபோர் ஷேடோ அப்படின்னா நடக்க போற நிகழ்வை அந்த கதையின் முன்னே அதை அறிமுகப்படுத்துவது, பார்வையாளனை தயார் செய்வது.
நீங்கள் பராசக்தியை பார்த்தால் ஒரு இடத்தில் சிவாஜி கணேசனுடைய பொருட்களும் திருடப்பட்டிருக்கும், பணம் திருடப்பட்டிருக்கும், ரோட்டில் அனாதையாக திரிந்து கொண்டிருப்பார். அப்பொழுது திடீரென்று ஒரு வந்து, ஐயா யாரோ ஒரு பெண்ணும் ஒரு குழந்தையும் தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஓடிப்போங்க. பார்க்கிறவர்களுடைய மனது அப்படியே, ஐயோ கல்யாணி தற்கொலை பண்ணிவிட்டாளா, குணசேகரனுடைய கல்யாணி தற்கொலை பண்ணிட்டாலும் நம்மளாம் பதறுவோம். போய் பார்த்தா அந்த 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 மூடி இருக்கும், அதை திறந்து பார்ப்பாரு சிவாஜி. அந்த குணசேகரன் என்ற கதாபாத்திரம் அங்கே வேறு ஒரு பெண்ணும் குழந்தையும் படுத்திருக்கும். இந்த ஃபோர்ஸ், இதுதான் ஃபோர் ஷேடோ என்று சொல்வார்கள் திரைக்கதை வடிவத்தில். இந்த ஃபோர் ஷேடோவை எனக்கு தெரிந்து இந்திய எந்த திரைக்கதையில் இந்த மாதிரி ஒரு ஃபோர் ஷேடோ நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். அதற்கப்புறம் ஐரணி, டிராமாட்டிக் ஐரணி. படம் பார்க்கிறவர்களுக்கு தெரியும் கதாபாத்திரத்துக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு, இன்னொரு கதாபாத்திரத்துக்கு தெரியாது. படம் பார்க்கிறவங்களுக்கு தெரியும். அதாவது சகஸ்கரநாமம் தன்னுடைய மூத்தவர், கல்யாணியுடைய மூத்த அண்ணன் தேடி வந்திருப்பாருங்க. கல்யாணியை தெரியாது. கல்யாணி அவர் காலில் விழுந்து கெஞ்சுவார், இந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிட்டு. சகஸ்கரநாமம் தன் தங்கை என்று தெரியாமல் எட்டி உதைவார். நாம் படம் பார்த்துக்கிருக்கோம், நெஞ்சத்தில் எட்டி உதைந்தது போல் இருக்கும். இதை தான் வந்து டிராமாட்டிக் ஐரனின்னு சொல்லுவாங்க. ஒன்று பார்வையாளனுக்கு தெரியும், கதாபாத்திரங்களுக்கு தெரியாது. இந்த டிராமாட்டிக் ஐரணி என்று தெரியாமலே தமிழ் சினிமாவில் பல திரைக்கதைகள் உருவாகின. 1952 டிராமாட்டிக் ஐரணியை புகுத்தி எழுதியவர் கலைஞர். அந்த படத்தை நீங்க உத்து பாருங்க. படம் ஆரம்பிக்கும் போது எல்லா இதிகாசங்களிலும் கதாநாயகன் எப்படி அறிமுகப்படுத்தப்படுகிறான் என்றால், கதாநாயகன் ஒரு பயணத்தை மேற்கொள்வான். அந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது அவனுக்கு நிறைய தடங்கல்கள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து அந்த 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 கதாநாயகன் அந்த கடைசி பகுதியில் அவன் விடை கிடைக்கிறது அப்படின்றதான் கதை. அவன் என்ன நல்லவனானா கெட்டவனானா, அவன் நினைச்சது கிடைச்சதா அப்படின்றது. ஆனால் இந்த திரைக்கதையில் ரொம்ப ரொம்ப அவர் உத்து பார்த்து, நான் என்னுடைய திரைக்கதை எப்படி இருக்க வேண்டும் என்று யோசிக்கிறார். உலகத்தில் எங்கும் எழுதப்படாத ஒரு திரைக்கதை என்று நான் பராசக்தியை சொல்வதற்கு காரணம் இதுதான். அவர் முதல் சீன்லேயே பயணம் முடிந்து விட்டது அப்படின்னு வந்து கதை ஆரம்பிக்கிறார். இந்த கதாநாயகன் என்ன செய்வான் அதுக்கு. நண்பர்கள், நான் விளையாட்டுக்கு சொல்ல, எனக்கு வந்து 23 வருஷம் சினிமாவில் இருக்கேன். இந்த மாதிரி ஒரு கதையை உலகத்தில் யாருமே எழுதல, நாங்கள் எழுத முடியாது. இதுக்கு இந்த சிந்தனை, இவ்வளவு இவ்வளவு பார்வை, இவ்வளவு ஆழமான பார்வை, இவ்வளவு கூரிய பார்வை உண்ட ஒரு எழுத்தாளனை நான் பார்த்ததே இல்லை. அந்த படம் ஃபுல்லா கடைசியில் வந்து ஒரு காட்சியில் வந்து எஸ்.எஸ். ராஜேந்திரன் வந்து அவர் வந்து சொல்றாரு, வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் பிச்சைக்காரனா இருக்கேன், நாளைக்கு ஒரு மந்திரி ஆவேன்னு சொல்றாரு. ரொம்ப அசால்ட்டா சொல்றாரு. அதாவது எப்படி வந்து அவர் வந்து அந்த அப்போ இருந்த அரசை எப்படி வந்து அவர் வந்து விமர்சனம் செய்கிறார் அப்படின்னா, போற வழியில விமர்சனம் செய்கிறார். அந்த பராசக்தியில் கடைசி காட்சியில் உள்ளே ஒரு பூசாரி தவறு செய்கிறான். அந்த பூசாரியை இவர் உள்ளே போந்து ஏனடா இப்படி செய்தா என்று கேட்கும்போது அவன் சட்டையை பிடித்து அடிக்க போது பயமுறுத்தும் பொழுது அந்த பூசாரி பராசக்தி பராசக்தி என்று கத்துகிறான். அப்பொழுது ஞானசேகரன் அந்த அந்த கதாபாத்திரம், சிவாஜியின் கதாபாத்திரம் குணசேகரன் சொல்லுகிறது, அது பராசக்தி, அது வெறும் அப்படின்னு அந்த இடத்துல வந்து அந்த கல்லுன்ற வார்த்தையை எடிட் பண்ணியிருக்காங்க. 1982 எழுதப்பட்ட வார்த்தை அது. இன்னைக்கு வரைக்கும் நான் யோசிக்கிறேன், என்னுடைய படங்களில் வந்து நிறைய காட்சி வந்து வெட்டுவாங்க, ஏதோ டயலாக் வெட்டுவாங்க. அந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான வார்த்தையாக இருக்கும், ஒரு அசிங்கமான கெட்ட வார்த்தையாக இருக்கும், ஏதோ ஒரு வகையில் வசை சொல்லாக இருக்கும், அல்லது ஏதோ ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சொல்லாக கட்டுவாங்க. நண்பர்களே, அங்கே ஒரு கலைஞர், அங்கே நிஜமாக நடந்தது. கோவிலுக்குள் ஒருவன் தவறு செய்யும் பொழுது, தவறு செய்தவனே தேவியை கூப்பிடும் பொழுது அந்த அந்த கதாபாத்திரம், அந்த குணசீலன் கதாபாத்திரம் அது இப்பொழுது பேசாது கல் என்று சொல்கிறான். எவ்வளவு வீரியமாக எழுதியிருக்கார். எனக்கு தெரிஞ்சு இனிமே இந்த மாதிரி ஒரு திரைக்கதை எழுத முடியுமா? ஒவ்வொரு சினிமாக்கு வர்ற ஒவ்வொரு இளைஞனும் ஒரு 100 தடவை அந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த திரைக்கதை வந்திருக்கா என்னன்னு தெரியல. அந்த திரைக்கதையை வந்து அதை வந்து வர வச்சு திரும்பி வந்து நம்ம ரீபிரிண்ட் பண்ணணும்னு நான் கேட்கிறேன். ஆக்சுவலாக வந்து நண்பர்களே, ஐசக் நியூட்டன் ஒன்று சொல்லுகிறார், ஸ்டாண்டிங் ஆன் ஜெயன்ட்ஸ் ஷோல்டர் அப்படின்றார். நான் அப்படித்தான் பார்க்கிறேன் கலைஞரை. ஒரு மகா புருஷனுடைய தோளில் நின்று நான் உலகத்தை பார்க்க கற்றுக்கொண்டேன். அந்த தோளுக்கு நன்றி. கவிஞர் சொல்கிறார்,
ஒவ்வொரு முறை கலைஞரின் பேனா தலை குனியும் போது தமிழன் தலை நிமிர்கிறான் என்று அது 100% உண்மை என்று சொல்வேன். எனக்கு வாழவும் திரைக்கதை எழுதவும் மனிதர்களுக்காக எப்படி போராடுவது என்ற எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்த கலைஞர் ஐயா, இந்த மேடையில் நான் நன்றி கூறுகிறேன். நல்ல திரைக்கதை எழுதுவேன், நீங்கள் உங்கள் பாதையில் நான் நடப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். நன்றி. கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.